மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தை அழித்து போட்டால், சரீரத்தின் கிரியைகளை அழித்து போட்டால் பிழைப்பீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆண்டவரை சிலுவையில் அறிஞ்சாங்க. அப்போ அறிஞ்சவங்கள்லாம் பரிசுத்தவான்கள் தான், பலவான்கள் தான், சாதாரண ஆட்கள் கிடையாது. சிலுவையில் அறையும் பொழுது, சிலுவையில் அறைந்து அவனை அகற்று என்று அகற்றும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஐயோ பாவம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். இப்போ இதில் யார் ராஜா? யார் ஆட்சி செய்கிற ராஜா? அவர்கள் கொலைவெறி பிடித்து நிற்கும் பொழுது இவர் அவர்களுக்கு மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்புறாங்க. பிதாவே இவங்களுக்கு ஒரு மரணத்தை கொடுத்துடாதீங்க, இவங்க பாதாளத்துக்கு போக வேண்டாம். தன்னை கொலை செய்கிறவர்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் ராஜா. உலகத்தில் ஒரு கன்னத்தில் அறைகிறவன் எப்படி இருப்பான்? மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை தான் அழிக்கப்பட வேண்டிய ராஜா. இப்போ நம்முடைய பலத்தை கொண்டு இதை நாம் செய்ய முடியாது. கர்த்தரை கொண்டு நாம் செய்கிறோம். எனக்குள் நான் இல்லையே. இவ்வளோ கொடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட பவுல் கலங்கவே இல்லையே. நான் இல்லை, நான் எப்படிப்பட்ட ராஜா? அதை சொல்கிறார் ஒரு வசனத்தில். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலர் 20:32 வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். சாட்சி. எவ்வளவு ஒரு சாட்சியை சொல்கிறார். ஒருத்தன் பொருளை நான் இச்சிக்கலை, ஒருத்தன் வெள்ளியையோ பொருளையோ பணத்தையோ வஸ்திரத்தையோ நான் இச்சிக்கவே இல்லை. ஒருத்தருக்கும் நான் பாரமாக இருக்கவும் இல்லை. நான் கைகளால் உழைத்து நான் சம்பாத்தியம் பண்ணி இலவசமாக நான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே மேல் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும்போது 26வது வசனத்தில், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக நான் வைக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். எந்த இரத்த பழி? யாராவது ஒருத்தர் கெட்டு போய் பாதாளத்துக்குள்ளே போகக்கூடாது. ஒருத்தங்கூட கெட்டு போகக்கூடாது. ஒருவனுடைய ஜீவன் கூட கெட்டு போகாத படிக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால், நீங்கள் உங்களுடைய என்ன கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு சாட்சியாக, நான் உங்களை சுத்திகரிக்கிற இரத்தமாக, என்னை ஒரு பலியாக காணிக்கையாக உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தையை கூட உங்களுக்கு மறைக்கவே இல்லை. சத்தியத்தை சத்தியமாக சொன்னேன். யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது.
இங்கே எல்லா இரத்த பழிக்கும் நான் விலகி நான் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்கிறார். இப்போது அது புரியணும் அப்படின்னா, இப்போது ஒரு கன்னத்தில் ஒருத்தன் அடிக்கிறான், அடிக்கும் பொழுது அவனுடைய இரத்த பழி என் மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் அடிக்கிறான், நான் பதிலுக்கு நான் அடிப்பேன். அவனை பதிலுக்கு நான் அடிக்கும்போது அந்த இரத்த பழி அவன் மேலே இருக்கும். அவன் பாதாளத்துக்கு போகிறது உறுதி. ஆனால் ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறு கன்னத்தை நான் காட்டும் பொழுது அவனை பாதாளத்துக்கு அல்ல, அவனை உன்னதத்துக்கு நான் கூட்டி கொண்டு போகிறேன். அந்த இரத்த பழிக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன். அவன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் போது ஒரு குற்றம் செய்கிறான், அந்த குற்றத்துக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன். அது குற்றமாக்க நான் விடலை. தேவனுக்கு முன்பாக பாவமாக அது மாறக்கூடாது என்று மறு கன்னத்தை காட்டும் பொழுது அவன் இரத்த பழிக்கு நான் விலகி இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அநேகருடைய இரத்த பழிக்கு நாம் விலகி நாம் அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனாக இருக்க வேண்டும். இதான் சத்தியத்துக்கு சாட்சி. நீ ராஜாவோ என்று கேட்குறார்ல பிலாத்து கேட்கும் பொழுது, ஆமாம் நான் ராஜா தான், நான் யாருக்கும் கூஜா தூக்கலையே. ஒரு மனுஷன் ஒரு கன்னத்தில் அடிக்கும்போது நான் பதில் கொடுக்கலையே, பட்டயத்தை எடுக்கவில்லையே, மறு கன்னத்தை காண்பித்தேன்னு. நான் ராஜா, அவனுக்கு ஜீவனை கொடுக்கிற ராஜா, அவனை பாதாளத்திலிருந்து அவனை உன்னதத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற ராஜா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ராஜா. யாரையும் நான் குற்றப்படுத்துகிறவர் இல்லையே, யாரையும் குற்றவாளி ஆக்குறது இல்லை. நான் ராஜா. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அநேகரை சந்திக்கிறோம். மனசுக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு வந்தால் கூட நாம் ராஜா இல்லை, நாம் தோற்று போய்விட்டோம். ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் எந்த கசப்பு, எந்த மனுஷனும் என்னை ஒன்று செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்று செய்ய முடியாது. கப்பல் சேதமா, ஒன்று நடக்காது. விரியன் பாபு கையில் கவி கொண்டிருக்கா, ஒன்று நடக்காது. அவர் சாட்சியாக எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறார். நான் ராஜா. இந்த பாம்பின் விஷயம் என்னை ஒன்று செய்யாது, நான் ராஜா. இந்த புயல், இந்த கப்பல் சேதம் என்னை ஒன்று செய்யாது, நான் ராஜா. நம்ம எப்பவும் ராஜாவாக வைத்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்திருந்தார். அவருடைய மரணத்தில் நாம் பங்கடைந்து பழைய மனுஷன் நீக்கப்பட்டு புது சிருஷ்டியாக உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு நான் சூழ்நிலைகளை சந்திக்க முடியாது. ஒன்றும் மேற்கொள்ளவே முடியாது, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளவே முடியாது. காற்றடிச்சது, தண்ணீர் படகு மேலே விழுந்தோன்னா அவங்க பயந்தாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், ஏன் பயப்படுறீங்க? அது உனக்கு ராஜாவா? காற்று உனக்கு ராஜாவா? சமுத்திரம் உனக்கு ராஜாவா? உன்னை பயமுறுத்துகிற ராஜாவா? நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல, நான் ராஜாதி ராஜாவாக இருந்தால் நீ அதை அதட்டு. நான் எப்படி அதட்டுறேன்? ராஜா. நீ அதட்டும் பொழுது அது பணியும். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ராஜாவாக எனக்குள்ளே இருக்கிறார். இந்த சரீரம் அவருடைய சரீரம், அவருடைய ஆவி, அவருடைய உயிர், அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நீ கட்டளையிட அது அடங்கும். 100க்கு அதிபதி சொன்னதை போல ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அது நடக்கும். நாம் கிறிஸ்துவோடு நான் இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நீ ராஜா மாதிரி வாழ வேண்டும், பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். பூமியில சகல தேசம், சகல மொழி ஜனங்களில் இருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் எங்களை பிரித்து எடுத்து தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். பூமியிலே நாங்கள் அரசாளுவோம். யாரும் எங்களை சேதப்படுத்துகிறதற்கோ, யாரையும் நாங்கள் குற்றவாளி ஆக்குகிறதற்கோ, யாரையும் குறை சொல்கிறதுக்கோ, யாரையும் கெடுக்கிறதற்கோ நாங்கள் யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ராஜா. கிறிஸ்து எப்படி கம்பீரமாக போனாரோ அப்படியே கம்பீரமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய வாழ்க்கையில் மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கும்போது நொந்து நூலாகி போனோம். இப்போ கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாக இருக்கும் பொழுது என்னை ஆட்சி செய்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்
என்கிற விசுவாசத்தில் தைரியமாக ஆண்டவர் சொல்லியிருக்க, நீ கட்டளை கொடு, எல்லாம் அடங்கும் உனக்கு. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறது மனுஷன் அல்ல, உனக்குள்ளே இருக்கிறது நான். நீ தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, சுதந்திரித்துக்கோ. உனக்கு அளவில்லாத சுதந்திரம். எந்த சூழ்நிலை, கர்த்தர் கொடுக்கிற சூழ்நிலை, அவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிருபை. அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் அப்படி இருந்தது. அந்த வாய்ப்புகளை விசுவாசத்தை கொண்டு நான் எனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டேன் என்று சொல்கிறதை போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஒரு பயப்படுகிற வாழ்க்கையோ நடுங்குகிற வாழ்க்கையோ அல்ல. பயப்படுகிறதற்கு நாம் உலகத்தின் ஆவி இல்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி என்றால் தெய்வத்துவம் முழுவதும் நமக்குள்ளே இருக்கு, இயேசு கிறிஸ்துவ. இப்படி நான் என்னை ஜீவ பலியாக அடிமையாக கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உலகத்தான் கவலைப்படுவான். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன செய்வோம். ஆண்டவர் என்ன சொல்ற, ராஜ்யத்துக்கு வா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வரணும் அப்படின்னா நீ வர முடியாது. நீ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்று நம்பு. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வரும். கிறிஸ்து உள்ள வந்துடுவார். கிறிஸ்து உள்ள வந்துட்டார் என்றால் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவோம். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி விட்டு கொடுக்காத. எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, அது கவலையோ கஷ்டமோ துக்கமோ ஒன்றும் என்னை ஜெயிக்க முடியாது, நான் ராஜா. கவலை என்னை ஜெயிக்க முடியாது, கவலை தோற்று போகும், நான் ராஜா. துக்கம் தோற்று போகும், நான் ராஜா. ஏன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிறவர் ராஜாதி ராஜா. சகோதரரே, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை வல்லமையான வாழ்க்கை. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் உலகத்தான மாதிரி நொந்து போகாதீங்க. உன்னதவாசியாக தேவனுடைய பிள்ளையாக சகலத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறிக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவனுக்குத்தான் அவர் தேவன். நாம் ஜெயிக்கவில்லை, தோற்று போகிறோம் அப்படின்னா அவர் நமக்கு தேவனே இல்லை. நாம் தோற்று போகிற ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளி அல்லவே. நான் ஆவியினால் நடத்தப்படுவேனானால் நான் ராஜா, மாம்சத்தால் நடத்தப்படுவேனானால் அழிவு, மரணம். சகோதரர், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால மனுஷனை போல கிறிஸ்துவை நம்பியும் பலவீனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழாமல் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து ஜெயம் கொள்வோமாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.